ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் வந்து என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. காலையில் புட்டு அவிக்கலாம். புட்டு சிரட்டை புட்டு தேங்காய் போட்டாச்சா மாவு புட்டு வந்து அவிக்கலாம். குக்கரில் வைக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். நானும் காலையில் சோறு பொங்கியாச்சு. மீன் எத்தையில் சிக்கன் இல்லை. மிதுன்கிட்ட வரும்போது டியூஷன் முடிஞ்சு வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வான்னு சொன்னேன். அதுக்குள்ளே நான் உள்ளி எல்லாம் வேக வைக்கணும். வேக வச்ச பிறகு டக்கன் சிக்கன் இருந்தானே செய்ய வேண்டியதான். சிக்கனை வந்து ரோஸ்ட் வச்சுட்டு புட்டு கூட கொடுக்க வேண்டியதான். சோத்துக்கு நேற்றுள்ள குழம்பு இருக்குது. அவங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து சிக்கன் குழம்பு வச்சு கொடுக்க வேண்டியதான். கோலா உருண்டை ஒன்று செய்யணும். சிக்கனில் வந்து கோலா உருண்டை. சிக்கனை வந்து நல்லா கழுவியாச்சு. சிக்கனை வந்து மிக்சியில் போட்டு எடுத்து இப்போ என்ன இதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ப்ரெட்டில் தான் முக்கி போடணும். ப்ரெட் இல்லை, ப்ரெட்டை கொஞ்சம் துருண்டு முட்டையில் முக்கி போடணும். லஞ்சு பாக்ஸில் சாப்பாடு வச்சலாம். எல்லாம் வேலையும் முடிஞ்சாச்சு. 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு சிரட்டை போட்டு காலையில். அடுத்து சோறு கோலா உருண்டை. எதுக்கு இப்படி இருக்குன்னா ப்ரெட்டு வச்சு செஞ்சான்னு சொன்னான்னா நம்ம வந்து கட்லெட் சாப்பிடுவோமே அந்த மாதிரியே இருக்கும் மேலே. இது நான் ப்ரெட் இல்லை, அதனால முட்டை தான் மேலே இது பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சிக்கன் குழம்பு இப்போ லஞ்சு பாக்ஸில் வச்சலாம். காலையில் உள்ள சாப்பாடை ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். சாப்பிட்டு சிக்கன் குழம்பு வச்சாச்சு, சோறும் வச்சாச்சு. அடுத்து ஆளுகிற 3 கோலா உருண்டை வச்சலாம். சிக்கன் கோலா உருண்டை. இவ்வளோதான் இன்னைக்கு டிபன் மதியத்துள்ள சாப்பாடு. இந்த அப்படியே கட்லெட் மாதிரியே இருக்கி. நீங்கள் வந்து ப்ரெட் வச்சு செய்யுங்க, செமையாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். 2 பேரையும் ஸ்கூல் கூட்டுண்டு வரேன். இப்போ 2 பேரையும் ஸ்கூல் கூட்டுட்டு வரலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.